நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான்வெஜ் சம்மந்தமான எல்லா வீடியோஸ்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் போட்ட வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களோட கருத்துக்களை நிறையா சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களுக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு. இப்போ இது எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் முட்டை மசாலா, இந்த முட்டை மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்ப ஷார்ட்டாக செய்ய போகிறோம், அவ்வளோதான். இப்போ முட்டை நம்ம ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோம், நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். உப்பு எதுவும் போடலை, உப்பு எதுவும் போடாமல் நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா தண்ணியில் அவிச்சிட்டு ஆறுன தண்ணியில் போட்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம கருவை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். ஏசை நல்லா ஷார்ப்பான கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும். கருவை தனியாக எடுத்துருங்க. ஏன்னா நம்ம முட்டை மசாலா பண்ணும்போது அந்த கருவோட போட்டு உடஞ்சி கிடஞ்சி அது ஒரு வாடை மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால அது தனியாக எடுத்து வச்சு அந்த கிரேவியில் நம்ம தனியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாதி முட்டையும் அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த பாதி முட்டையும் இப்படி 2ஆக வெட்டிக்கலாம். அதாவது ஒரு முட்டையை 4 பீஸாக வெட்டிக்கலாம், இந்த மாதிரி துண்டு துண்டா. இப்போ நம்ம முட்டை மசாலாவுக்கு இந்த மாதிரி முட்டையை தனியாக கீட்டாக வெட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை மசாலா பண்ண போகிறோம். முட்டை மசாலா பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. 2 குழிக்கரண்டி எண்ணெய், இந்த மாதிரி 2 குழிக்கரண்டி எண்ணெய் கடலை தான் சேர்த்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 50 ml இருக்கும். கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கட்டும், ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்காக. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தூளுப்பு, இவ்வளோதான். இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு லேசாக அந்த மிதமான சூட்லேயே நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க அந்த எண்ணெய் இதையும். அவ்வளோதான். எண்ணெய் இந்த சூடானோடனே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க கிட்ட வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையை இதில் சேர்த்துட்டு லேசாக ஒரு பெரட்டு, ஒரு நிமிஷம் போல் அங்கிட்டு பெரட்டி அந்த உப்பு அந்த காரம் லேசாக அதில் படுற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய மசாலாவில் நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த முட்டை கீத்துகள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா ஒரு தடவை ஒரு நிமிஷம் போல் நல்லா அதை கலந்து விட்டுருங்க. அதிலே நல்லா இந்த காரசாரமெல்லாம் ஒட்டிடும். ஒட்டின உடனே இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்படியே எல்லாத்தையுமே எண்ணெய் இல்லாமல் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடுங்க. இப்போ நம்ம அந்த முட்டை மசாலா பண்ணோம்ல, அதுலேயும் அந்த எண்ணெயில் நம்ம வெங்காயம் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துருங்க. கிட்டத்தட்ட இது 1/4 கிலோ போட்டிருக்கோம். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 வெங்காயம் போல் தேவைப்படும். அதை கணக்கு பண்ணி வெட்டி இதில் எல்லாத்தையுமே இந்த வாக்கில் வெட்டி ஒரு நூறுக்கு உள்ளே சேர்த்துருங்க. ஒரு சின்னதாக 2 பச்சை மிளகா அதையும் வெட்டி உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த இருக்கிற எண்ணெயிலே நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா நம்ம ஒரு பாதிக்கு மேலே நல்லா வதங்கி வரணும். அந்த எண்ணெயிலேயும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இதுக்கு நம்ம தக்காளி எதுவும் தேவையில்லை. இந்த மசாலாவுக்கு தக்காளி எதுவும் நம்ம போட போகிறதில்ல. விருப்பம் இருந்தால் இந்த இடத்துல நம்ம தக்காளி போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதே எண்ணெயில் நல்லா வதக்கி இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த வதங்குற நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இடத்துல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா இதோட கலந்து கொடுத்துருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி கொடுத்துருங்க. கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் லேசாக, 1 டீஸ்பூனு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா, 1 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதை காரத்தை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள். அவ்வளோதான், நம்ம மசாலா பூரா இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ ஏற்கனவே ஒரு மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதை கணக்கு பண்ணி இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் போட்டுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு அதையும் சேர்த்துட்டு இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துருங்க.
இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா 2 நிமிஷம் கிண்டி கொடுத்து, இப்போ நம்ம அந்த முட்டை வந்து கீத்துகள் எல்லாத்தையுமே நம்ம லேசா மசாலாவில் எண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, தனியாக எடுத்து வச்சிருக்கோம். அதை இந்த மசாலாவில் அப்படியே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் போட்டு லேசா அப்படி பொண்ணும் போல பரட்டி விடுங்க, உடஞ்சிராத அளவுக்கு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. வீட்டில் ஒரு நிமிஷம் மட்டும் லேசா அந்த மாதிரி இங்கிட்ட ஒரு பரட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு நல்லா 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. அந்த 6 கருவு எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த 6 கருவை இந்த மசாலாவில் இப்படி ஓரமா போட்டுருங்க. அதே நம்ம எதுக்கு அப்படின்னா உள்ள போட்டோம்னா உடஞ்சிரும், ஒரு மொத்தம் அந்த ஒரு மாதிரி கொச்சவாட அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதை கடைசி அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு லேசா அந்த மசாலாவில் அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டிட்டோம்னா அது தனியாக வேணா தனியாக எடுத்துட்டு நம்ம உடல சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் நல்லா இந்த மசாலாவில் பிரட்டி கொடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ கடைசியாக மல்லியில போட்டு லேசாக மேலே மட்டும் அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு பெரட்டு, அவ்வளோதான். நல்லா ஒரு விரை விட்டு ஒரு 10 சொட்டு போல அப்படியே லெமன் ஜூஸ் 10 சொட்டு அந்த அளவுக்கு லேசாக அப்படி பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ஒரு ட்ரை முட்டை மசாலா தயாராகிருச்சு. முட்டை வெள்ளைக்கரு அந்த மசாலா வா அப்படியே நைஸா இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு ட்ரை முட்டை மசாலா நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நான் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.